Hello guys, so welcome back to another video. And இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் கோயம்புத்தூர் பத்தி தான் பார்க்க போறோம். சோ நிறைய பேருக்கு வந்து ஒரு क्वेश्चन இருக்கும். இந்த மாதிரி வந்து இந்த காலேஜ் வந்து ஹை கட் ஆஃப் வேணுமே ப்ரோ, ரொம்ப ஃபீஸ்ங்கறாங்களே, இது வந்து உண்மையா இல்ல பிளேஸ்மென்ட்ஸ் எப்படி இருக்கும், இங்க இருக்க ஃபீஸ் எப்படி இருக்கும், ஹாஸ்டல்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस இருக்கும். சோ இந்த ஒரு क्वेश्चंसக்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோவா இருக்கும். சோ இந்த வீடியோல உங்களுக்கு நான் பார்ட்ஸா நான் போடுறேன். உங்களுக்கு எந்த பார்ட் வேணும் அதை நீங்க பார்த்துட்டு போலாம். Don't tell me why. I know you won't save my life. First of all guys, Sri Krishna College of Engineering Technology வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. and பாலக்காடு கோயம்புத்தூர் நேஷனல் ஹைவேல தான் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 20 ஏக்கர்ஸ் கேம்பஸ், ஒரு கொஞ்சம் ஒரு மலையோட இடத்துல ஒரு அழகான ஒரு கேம்பஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சினாரியோன ஒரு கேம்பஸ். நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கேம்பஸை பொறுத்தவரை இது வந்து அஃபிலியேட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரி தான் கிடைக்கும். அண்ட் 1998 எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு காலேஜ். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பெருசாக வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி வந்து ஒரு மாடர்ன் கிளாஸ் ரூம்ஸ், ஒரு வைஃபை எனேபிள்டு கேம்பஸ், ஒரு ஸ்மார்ட் போர்ட்ஸாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற வந்து லேட்டஸ்டான விஷயங்கள் எல்லாமே வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்கும், சரி ப்ரோ இங்கே ஃபீஸ்லாம் எப்படி ப்ரோ கொஞ்சம் ஹையாக இருக்குங்கிறாங்களே அப்படின்னு. ஸோ ஃபீஸை நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருவோம். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீ வந்து சம்வேர் பிட்வீன் உங்களுக்கு வந்து ஒரு 80,000 ஸ்டார்ட் ஆகி ஒரு 1,20,000 வரைக்கும் வரும். ஸோ இது வந்து டிபெண்டிங் ஆன் என்ன பிரான்ச் எடுக்கிறீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க, என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்க, ஸோ உங்களுக்கு என்ன கட் ஆஃபில் இருக்குது, இது எல்லாம் பேஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து மாறும். அண்ட் அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 1.4 லேக்லேருந்து உங்களுக்கு வந்து 2 லேக் வரைக்கும் போகும். ஸோ இதுவுமே வந்து டிபெண்டிங் ஆன் என்ன கோர்ஸ் அண்ட் என்ன வந்து கட் ஆஃபில் இருக்கீங்க அதெல்லாம் பேஸ் பண்ணி கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வாங்கின ஃபீஸை அதே மாதிரி ரிப்பீட்டடாக இன்னொரு ஸ்டூடெண்ட் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஃபீஸுங்கிறது டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அகாடமிக் ஃபீஸ் வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு மெஸ் ஃபீ வரும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சம்வேர் பிட்வீன் உங்களுக்கு ஒரு 2 லேக்லேருந்து 2.5 லேக் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஆரம்பமாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் சார்ஜஸ்க்கான சொல்கிறேன். ஸோ மெஸ் சார்ஜ் வந்து உங்களுக்கு வந்து 26,000 வரும். ஸோ ப்ளஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி அதுக்கான சார்ஜஸ், அதுக்கப்புறம் ரூம் ரெண்ட் வந்து உங்களுக்கு வந்து அரௌண்ட் 20,000 வரும். ஸோ ஒரு வருஷத்துக்கு நான் சேர்த்து சொல்கிறேன். ஸோ சம்வேர் பிட்வீன் உங்களுக்கு வந்து எல்லா காஸ்ட்டும் சேர்க்க ஒரு 50,000 to 60,000 உங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் கண்டிப்பாக வரும். ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 2 லேக்லேருந்து 2.5 லேக் வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இயர்லி ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் கேம்பஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் ரூம்ஸ், லேப்ஸ், லைப்ரரி, டெக் சென்டர்ஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பெரிய ஒரு லைப்ரரி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 55,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு லைப்ரரி. அங்கே 42,000 புக்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப ஹியூமங்கஸான ஒரு லைப்ரரி வச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 20க்கு மேலே வந்து கம்ப்யூட்டர் லேப்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்மார்ட் போர்ட்ஸ் இன் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் கண்டிப்பாக ஆப்வியஸ்லி வைஃபை எனேபிள் கேம்பஸ் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சில பேர் கேட்டிருந்தீங்க ஸ்போர்ட்ஸ் எப்படி ப்ரோ அப்படின்னு. ஸோ ஸ்போர்ட்ஸுக்கும் இங்கே வந்து உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல்லி வந்து ஃபுட்பாலுக்கான டர்ஃப் இருக்குது, பேஸ்கெட் பால், வாலிபால் கோர்ட் இருக்குது. ஸோ இண்டோர் கேம்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் ஜிம்முமே செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேரும் செப்பரேட்டாக ஜிம்முமே வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு செட்டப்பான ஒரு காலேஜ்னு வச்சுக்கோங்களேன். சரி ப்ரோ என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்து யூஜி, பிஜி, அதுக்கப்புறம் இன்டிகிரேட்டட் கோர்சஸ்மே வச்சிருக்காங்க. ஸோ யூஜியில் பார்த்துட்டிங்கன்னா பிஇ, பிடெக் பிரான்ச்சஸில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே சிஎஸ்சி, இசி, ட்ரிபிள் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எம்இ வச்சிருக்காங்க, எம்பிஏ வச்சிருக்காங்க, எம்சிஏவும் வச்சிருக்காங்க. ஸோ இது தாண்டி எம்டெக்கில் இன்டிகிரேட்டட் கோர்ஸ்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு 5 இயர் கோர்ஸ், 5 இயர் ப்ரோக்ராம். நிறைய பேர் தெரியாது, பட் ஆனால் இங்கே இருக்குது. சரி ப்ரோ ஓகே, இந்த கேம்பஸ் லைஃப்லாம் எப்படி இருக்கும், கேம்பஸ் லைஃப் நல்லா இருக்குமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ கேம்பஸ் லைஃபை பொறுத்தவரை இப்போ நான் கைஸ் ஒரு ஸ்ட்ரிக்டான கேம்பஸ், கொஞ்சம் டிசிப்ளினான கேம்பஸ் தான். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஒரு ட்ரெஸ் கோட், ப்ராப்பர் ட்ரெஸ் கோட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெகுலராக இந்த கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் இதெல்லாமே ரெகுலராக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்து இந்த கெஸ்ட் லெக்சர், அது நிறைய வந்து இந்த கேம்பஸில் நான் வந்து சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன விஷயம். ஸோ நிறைய பேர் வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பீச் கொடுப்பாங்க ப்ரோ, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் ஹேக்கத்தான்ஸ் வைப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் மீட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த சோஷியல் என்கேஜ்மெண்ட் மாதிரி, அது வந்து உங்களுக்குள்ளே ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கல்ச்சுரல்ஸ். ஸோ கல்ச்சுரல்ஸ் வந்து எப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4லேருந்து 6 கல்ச்சுரல் ப்ரோக்ராம் கண்டிப்பாக வைப்பாங்க. ஸோ அது பயங்கரமான ஒரு கேம் சார், பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது கண்டிப்பாக பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் தான். சரி ப்ரோ இப்போ நான் வெளியூர்லேருந்துலாம் வரேன், எனக்கு வந்து இந்த ஹாஸ்டல் வசதியெல்லாம் இருக்கா, சாப்பாடுலாம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே ஹாஸ்டல்ஸுக்குன்னு நிறைய செப்பரேட்டாக பிளாக் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோட இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஹவுஸ் கீப்பிங்கு, உங்களுக்கு செப்பரேட் ஸ்டடி ஏரியாஸ், இந்த மாதிரி வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து உள்ளே வந்துடும் வச்சுக்கோங்களேன். அண்ட் மெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வெஜ்ஜு, நான்வெஜ் ரெண்டுத்துக்கும் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆவரேஜான குவாலிட்டி அப்படின்னு மாதிரி தான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கண்டிப்பாக ஃபுட்டில்
கொஞ்சம் ஒரு லேக் இருக்குது. இதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் ஹாஸ்டல்ஸ்லேயுமே வந்து 24/7 வந்துட்டு உங்களுக்கு வைஃபை இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏசி நான் ஏசி, ஸோ ஹாஸ்டலில் ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து ஒரு கோயில் இருக்குது, உள்ளே வந்து ஜிம் இருக்குது, உள்ளே ஏடிஎம் இருக்குது, உள்ளே ஹாஸ்பிட்டல் சர்வீசஸ், இந்த மாதிரி ஹெல்த் சர்வீசஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு ஹாஸ்டல் இருக்குன்னா உங்களுக்கு எங்கேயுமே வெளில போகணுங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது. சரி ப்ரோ, ஓகே, நான் வந்து எனக்கு இங்கே தேவை, எனக்கு இங்கே வந்து வேலை கிடைக்கணும். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி ப்ரோ, இங்கே உண்மையாக ஒர்த்தா இல்லை ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பிளேஸ்மெண்ட்டோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து நான் 2021 2025 வரைக்கும் இருக்கிற பிளேஸ்மெண்ட்டுக்கான டீட்டெயில் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே பார்த்துட்டிங்கன்னா 89% 93% வரைக்கும் ஆவரேஜாக வந்து இந்த 4 வருஷத்தில் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அக்ராஸ் ஆல் பிரான்ச்சஸ் நான் சொல்கிறேன், அண்ட் அது ரொம்ப நல்ல விஷயம், முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜான வந்துட்டு சிடிசி விச் மீன்ஸ் ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு 5 லட்ச ரூபாய்க்கும், ஹையஸ்ட் வந்து போன 4 வருஷத்தில் 28 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஐடியில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. அதே மாதிரி சிஎஸ்சி இசியில் படிக்கிறவங்களுக்கு 13 lakhs வரைக்குமே வந்து கிடச்சிருக்கு. இது வந்து கண்டிப்பாக பெரிய ஒரு நம்பர் தான், டவுட்டே கிடையாது. ஒரு ஃப்ரெஷராக நான் சொல்கிறேன். ஆனால் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு ஸ்டூடெண்ட், ஸோ அவங்களுமே வந்து ஒரு ஆஃப் கேம்பஸ், ஆனால் அங்கே வந்து அவங்களுக்கு வந்துட்டு 46 லட்ச ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. அதுவுமே கிரேட்டான விஷயம். ஸோ இங்கே மேஜர் ரெக்ரூட்டர்ஸ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து அமேசான், கேப் ஜெமினி, இன்ஃபோசிஸ், டெலாய்ட், HCL, விப்ரோ, IBM, Bosch, PwC and Axis Bank, 99acres, Zoho, Flipkart, you name it, they have it. Almost மேஜர் கம்பெனிஸ், MNCs எல்லாமே முதல்ல தேடுறது இந்த மாதிரி காலேஜஸ்லாம். ஸோ அது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா. இதுக்கு ரீசன் என்ன பார்த்துட்டிங்கன்னா, இங்கே வந்து மெயினாக இவங்களோட கோச்சிங் வந்து ஒரு சாஃப்ட்வேர் சென்ட்ரிக்காக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஏதோ தியரி பேஸ்டாக நீங்கள் படிக்கிறீங்க, வீட்டுக்கு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் உண்மையாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து ஒவ்வொரு செமஸ்டரும் உட்காந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே அந்த நாலேஜ் இங்கே மைண்டில் ஏறிடும். அண்ட் ப்ராக்டிக்கல் பேஸ்டாக நிறைய விஷயங்கள், நிறைய எக்ஸாம்ஸ், நிறைய ப்ராக்டிகல்ஸ் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். வீடியோ கண்டிப்பாக பண்ண முன்னாடி, ஸோ உங்களுக்கு டிஎன்ஏ ரிலேட்டட் அப்டேட்ஸ் வேணும், உங்களுக்கு டிஎன் ரிலேட்டடாக வந்து டைமிங்ஸ் தெரியணும், உங்களுக்கு டிஎன்ஏ ரிலேட்டடாக நிறைய டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்காகவே வந்து நம்ம காலேஜ் தோஸ்தோடைய வந்து வாட்ஸ்அப் பாட்டை நான் சொல்கிறேன். ஸோ இதில் இந்த பாட்டில் நீங்கள் என்ன டவுட் கேட்டாலுமே உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பாட்டை நீங்கள் இப்போ போய் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் ஓவராலாக என்ன சொல்கிறீங்க, நான் இங்கே ஜாயின் பண்ணலாமா வேணாமா, உண்மையாக ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது 2 விஷயமா நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒன் ஆஃப் தி மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்றைக்கி இருக்கிற வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் காலேஜஸ்க்கு இது கண்டிப்பாக ஒரு டாப் நாச் தான். அதேமாதிரி ஹை பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் வித் எக்ஸலன்ட் ட்ரைனிங். அதை நான் வந்து நிஜமாக நான் சொல்லணும்னு நினச்சேன். பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் டாப் நாச், பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயம். ஆனால் ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து ஒரு டிசிப்ளின் கேம்பஸ். ஸோ ட்ரெஸ் கோடு இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளை பண்ணி தான் ஆகணும், இல்லைனா வெளியே தூக்கி அமைச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஓகே, ஒரு சைடு குட் சைடுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு அப்படி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து இது வந்து ஒரு ஹையர் ஃபீஸ் சைடில் வரும். ஸோ ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது சில பேருக்கு செட் ஆகாது, சில பேர் செட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஹாஸ்டல்ஸை பொறுத்தவரைக்கும் நிறைய மிக்சட் ரிவ்யூ. ஸோ இது வந்து ஏகப்பட்ட ரிவ்யூஸ் இருக்குது. சில டைம் மட்டும் குட்டுங்கிறாங்க, சில டைம் பேடுங்கிறாங்க. அது நம்ம டேரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் டேரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்னொரு மைனஸ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இங்கே வர கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு இந்த மெக்கானிக்கல் சிவிலுக்கான கம்பெனிஸ் எல்லாம் ரொம்ப ஃபியூவாக தான் வராங்க. ஸோ இது வந்து இன்னொரு மைனஸ். பட் இல்லை ப்ரோ, நமக்கு அந்த சைட்லாம் கவலை இல்லை, நமக்கு சிஎஸ்சி இசிஏ அண்ட் ஐடிஏ போதும் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக இங்கே வந்து படிக்கலாம். ஓவராலாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கேம்பஸ். நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஜாயின் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு கேம்பஸ். உங்களுக்கு ஒரு ஹை கட் ஆஃப் இருக்குது, ஒரு 190 185 மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த கேம்பஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஒரு பிளேஸ்மெண்ட்டு ஓரியன்டான ஒரு கேம்பஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கேம்பஸ் விசிட் பண்ணுங்கள், அந்த கேம்பஸில் போய் பாருங்கள், அதோட அழகு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், உங்களுக்கு செட் ஆகுமான்னு பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு, எனக்கு பேரண்ட்ஸுக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ, பக்காவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அட்மிஷன் போடலாம். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி போய் நம்புறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட் நான் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ராப் டவுன் கமெண்ட்ஸ், டெஃபினட்டாக அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணலாம்.